மோசேக்கு பிறகு இஸ்ரவேல் மக்களை வழிநடத்த தேவன் யோசுவா என்பவரை தேர்ந்தெடுத்தார். அவர்கள் போக வேண்டிய இடத்திற்கு நடுவில் எரிகோ என்ற பெரிய நகரம் இருந்தது. அந்த ஊரை சுற்றி மிகவும் உயரமான பலமான மதில்கள் இருந்தது. யோசுவா 2 பேரை அந்த ஊருக்கு அனுப்பி ரகசியமாக வேவு பார்க்க சொன்னார். அங்கே ராகாப் என்ற ஒரு பெண் இருந்தாள். அவள் அந்த 2 பேரையும் தன் வீட்டு மாடியில் ஒளித்து வைத்து காப்பாற்றினாள். அதற்கு பதிலாக இஸ்ரவேலர்கள் அந்த ஊரை பிடிக்கும்போது தன்னையும் தன் குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள். அதற்கு அவர்கள், உன் வீட்டில் சிவப்பு கயிறை ஜன்னலில் கட்டி வை, அடையாளத்திற்காக என்று சொன்னார்கள். பெரிய கோட்டை சுவரை இடிக்க கர்த்தர் ஒரு புதுமையான திட்டம் கொடுத்தார். 6 நாட்கள் இஸ்ரவேல் வீரர்கள் ஆசாரியர்களோடு சேர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு முறை எரிகோ கோட்டையை சுற்றி வர வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுது யாரும் பேசக்கூடாது, அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். 7வது நாள் 7 முறை சுற்ற வேண்டும். 7வது முறையாக சுற்றும் போது ஆசாரியர்கள் எக்காலம் ஊத வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுது யோசுவா எல்லோரும் சத்தமாக ஆர்ப்பரிக்க வேண்டும் என்று சொல்லும்போது மக்கள் ஆர்ப்பரிக்க அந்த பெரிய எரிகோ கோட்டை இடிந்து மலமளவென்று கீழே விழுந்தது. இஸ்ரவேலர்கள் ஊருக்குள் போய் ஜெயித்தார்கள். சொன்னபடியே சிவப்பு கயிறு கட்டப்பட்டிருந்த ஜன்னல் கொண்ட வீடு மாத்திரம் காப்பாற்றப்பட்டது. அதில்தான் ராகாபும் அவள் குடும்பமும் வசித்து வந்தார்கள். அவர்கள் பத்திரமாக காப்பாற்றப்பட்டார்கள்.